தம்பி 2021 காரைக்குடித்துல யார் யார் என்னென்ன ஓட்டு வாங்கினாங்கன்றத பாரு. 2021 காங்கிரஸ்ல மாங்குடின்றவர் நின்னாரு. 75,954 ஓட்டு அவர் வாங்கியிருக்காப்ல. பிஜேபி எச் ராஜா நின்னாப்ல 54,365 ஓட்டு வாங்கியிருக்காப்ல. அப்புறம் டிடிவி அண்ணன் அமமுக அவங்க பாண்டியன்ற அண்ணன் ஒரு அண்ணன் நின்னாப்ல 44,864 ஓட்டு வாங்கினாப்ல 3வது இடம். 4வது என்டிகே துரைமாணிக்கம்ன்ற ஒரு அண்ணன் நின்னாப்ல 23,872 ஓட்டு வாங்கினாப்ல. இப்போ சீமான் அண்ணன் அதுங்க தான் நிற்க போறாப்ல. மக்கள் நீதி மையம் அண்ணன் கமலஹாசன் டார்ச் லைட்டு ராஜ்குமார்ன்றவர் நின்னாப்ல 8,351 ஓட்டு வாங்கினாப்ல. இதுதான் 2021 ஓட்டு வங்கிகள், காரைக்குடி ஓட்டு வங்கிகள். இப்போ இதில் வந்து என்டிகே பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது. துரைமாணிக்கம் இதை சீமான் நின்றுருந்தாலும் துரைமாணிக்கம் 23,872 ஓட்டு வாங்கியிருக்காப்ல. இது சீமான் நின்னார் அப்படின்னா மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. ஏன்னா ஓட்டு வங்கின்றது நாம் தமிழர் கட்சிக்காக இவ்வளோ தான் இருப்பா. சீமான் இருந்தாப்புல ஒரு 100 ஓட்டு 1000 ஓட்டு அதிகமாக வச்சுக்கணும். அப்படியே போனால் 24,000 25,000 வச்சுக்கணும். 1,500 ஓட்டு 25,000 ஓட்டு வந்துருச்சு. இப்போ மக்கள் நீதி மையமும் காங்கிரஸும் கூட்டணி, அதாவது காங்கிரஸ்னா திமுகவோட கூட்டணி. இப்போ மாங்குடின்ற ஒரு ராஜ்குமார் கூட்டணி வச்சனால 75,954 ப்ளஸ் 8,351 ரெண்டும் சேர்த்தா 84,205. சரிங்களா? 84,205. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டது நிறைய பேர் டிவிகே தான்ற. அப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஓட்டு போட்டோம்னா டிவிகே போட்டால் எவ்வளோ ஓட்டு ஆகும்? இப்போ பிஜேபிக்கும் இந்த காங்கிரஸ், திமுக, அதிமுக, அமமுக இவங்க யாருக்குமே வந்து டிவிக்கே போட்டிருக்க மாட்டீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னீங்க உங்கள் கணிப்பு. அப்படியே பார்த்தாலும் இதுதான் இங்கே ட்விஸ்டே இருக்குது. அமமுகவும் பிஜேபியும் இப்போ கூட்டணி. சரிங்களா? என்டிகே கூட்டணியில் இருக்காங்க. அமமுக, பிஜேபி, அதிமுக. இப்போ இவங்க 2 பேருமே சேர்த்தா 99,229 ஓட்டுகள்.